ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகிற ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட நேம் தான் தி ஆஸ்ட்ரோனட். இந்த மூவி அக்டோபர் 2025ல ரிலீஸ் ஆச்சு. சரி, நம்ம இப்போ டேரக்டா மூவிக்குள்ள போகலாம். கதையில ஒரே ஒரு மெயின் கேரக்டர், அது போக ஒரு 4-5 சைடு கேரக்டர் காட்டியிருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல என்ன ஆகும்னா, ஸ்பேஸுக்கு போன ஆஸ்ட்ரோனட் திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா லேண்டிங்க்கு முன்னாடி ஏதோ ஒரு சிக்கலானனால அந்த கேப்சூல் உடஞ்ச நிலைமையில கடல்ல கிடக்கும். நாசாவோட டீம் அந்த கேப்சூல் கிட்ட ரீச் அவுட் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சூல்குள்ள பார்த்தா அந்த ஆஸ்ட்ரோனட் இருப்பாங்க. இவங்க தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர். இவங்களோட பேர் தான் சாம். ஆனா நம்ம எப்படி கூப்பிட போறோம்னா ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ண போறேன். அப்போதான் உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஹீரோயினை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வராங்க. கரெக்டா அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்துல இருக்க பெண் மிதக்கிற மாதிரி இருக்கும். இவங்களால அந்த விஷயத்த நம்பவே முடியாது. சடனா அந்த ரூம்குள்ள யாராவது வந்தாங்கன்னா அந்த பெண்ணு நார்மலா இருக்க மாதிரி மாறிடும். இவ்வளவு நாளா ஸ்பேஸ்ல இருந்தனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்ததா இவங்களோட ஃபேமிலி இவங்களை மீட் பண்ண வந்திருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இவங்களோட பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்களோட பொண்ணு கூட அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க உடம்புல என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. இவங்களை தனியா ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கும். இவ்வளவு பெரிய காட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு வீடா அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு இருக்கும். எதுக்காக இந்த இடத்துல வந்து விட்டுருப்பாங்கன்னா, மீடியா பிரச்சனை, அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து பாக்குறது, அந்த பிரச்சனை எல்லாம் தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல வந்து விட்டுருப்பாங்க. அந்த வீடெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு டெலஸ்கோப் இருக்கும். ஒரு வேளை ஸ்பேஸ் ஞாபகம் வந்து அதை வச்சு ஸ்பேஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அது வழியா போய் பார்க்கும்போது திடீர்னு அவங்க தலைக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். ஆனா அந்த சவுண்டு கேட்கும்போது திடீர்னு சுத்தி வேற ஏதோ இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. கூட இருக்க ஹெல்ப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்பதான் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தீங்க, அதனாலதான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு தலை பயங்கரமா வலிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கையை பார்த்தா கையெல்லாம் திடீர்னு கருப்பாகிற மாதிரி இருக்கு. லேண்டிங் ஆகிறப்ப இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட பழைய போட்டோஸ்லாம் எடுத்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் எடுத்த உடனே நீ இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பா. அப்போதான் அந்த ஃப்ரெண்டுக்காரி ஒரு விஷயத்த சொல்றா. உன்னோட உடம்புல எவ்வளவு காயம் இருந்தாலும் சரி, அதை வெளியே மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சப்போஸ் உன் உடம்புல இருக்க வலி ஏதாச்சும் வெளியே சொன்னேன்னா உன்னை நெக்ஸ்ட் மிஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் அப்படியே பயமாகுது. இந்த ஃப்ரெண்டுக்காரி கூட பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேட்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கறதுக்காக போறா. அந்த டெலஸ்கோப் பக்கத்துல போன உடனே சவுண்ட் கேட்டுச்சு. அதே மாதிரி சவுண்ட் திரும்ப கேக்குது. அந்த சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கலவரத்துக்குள்ள மாட்டின மாதிரி ஒரு இன்சிடென்ட் மண்டக்குள்ள ஓடும். அந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சு எந்திரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவ எந்திரிச்சதும் அப்படியே ஒண்ணுமே புரியாத மாதிரி உட்காந்துருக்கா. சரி, அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் சமைக்க ஆரம்பிக்கிறா. சமைக்கும் போது பக்கத்துல இருந்த முட்டை அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல அது ஒரு பிரம்மன் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த முட்டையை தொடரும்போது அப்படியே அது கீழே விழுகாம மிதந்துட்டே இருக்கு. சடனா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்ட உடனே அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிரும். வந்த உடனே இவளுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. இவளோட பாடி கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை பண்றதுக்கு இவ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பா. அந்த ஹெல்ப்பரும் இவளும் மறுபடியும் பேசிப்பாங்க. அந்த கேப்சூல் உடையும் போது உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கால் பண்றான். இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பீச்சுக்கு ஒரு ட்ரிப் போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இந்த டைம்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே சடனா என்ன சொல்லுவானா, நீ செத்துட்டோன்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்களோட பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுவாங்க. நேற்று நைட் அந்த காட்டுக்குள்ள என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போறா. அந்த இடத்துக்குள்ள போக போகதான் தெரியுது, இலைக்கு நடுவுல ஏதோ ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டே போறா. பார்த்தா ஒரு கல்லு மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு அடியில ஃபுல்லா கேமராவா இருக்கும். அதே மாதிரி நிறைய இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ரூம்ல படுத்திருப்பா. உடனே இவளோட தலையை தொட்டு பாக்குறா. கொஞ்சம் ரத்தம் வரும். அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா வந்துருவாரு. என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பா. வீட்டுல தேடி பார்த்தா உன்னை காணும், அதனாலதான் அந்த இடத்துல வந்து தேடி பார்த்தா அங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடோட சீக்ரெட்டை பத்தி சொல்றாரு. ஒரு கப்போர்டுக்கு நடுவுல ஸ்விட்ச் இருக்கும். அதை தொட்ட உடனே சீக்ரெட் டோர் ஓபன் ஆகும். அதை தாண்டி கீழே போனா ஃபுல்லா சேஃபான இடம் தான். அந்த வீடே பார்க்க பயங்கரமா இருக்கும். அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் இன்னும் நல்லா இருக்கும். அதோட ரொம்ப சேஃபா இருக்கும். இவ காட்டுக்குள்ள போய் நிறைய கேமரா பார்த்திருப்பாளே, அதோட கண்ட்ரோலர் எல்லாமே இந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. ஹீரோயினோட அப்பா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி தந்துருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இல்லீகலா யாராவது வந்தா ரெட் கலர்ல வீடு ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடம் ஃபுல்லா ஷட் டவுன் ஆகி அந்த வீட்டோட எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிரும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வீடு சேஃப்டியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கையை பாக்குறா. அடிபட்ட மாதிரி பிளாக்கா ஒரு இடம் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போய் இவளுக்கு கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் போட்டுப்பா. ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு பாத் டப்ல போய் குளிச்சிட்டு இருப்பா. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். பயந்துட்டு உடனே வீட்டுக்குள்ள வந்துருவா. உடனே இவளோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றா. அவன் ஃபோன் எடுத்திருக்க மாட்டான். அதனால நீ எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ்
வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருப்பா. கரெக்டா அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேட்கும். போய் என்னன்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வருவா. திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ள யாரோ இல்லீகலா நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்குது. எல்லா டோரும் தானா லாக் ஆக ஆரம்பிக்கும். பயத்துல இவளோட அப்பாவுக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா சுத்தமா டவர் கிடைக்காது. உடனே இவ கையில டார்ச் லைட் எடுத்துக்கிறா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து டோரோட லாக்கு தானா திறக்க ஆரம்பிக்கும். அப்படியே கிட்ட போய் கதவு திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கதவு க்ளோஸ் பண்றா. திடீர்னு பார்த்தா எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. லைட் எடுத்துட்டு அந்த கண்ணாடி செவரு கிட்ட போறா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கைய வைக்கும். பயத்துல அப்படியே இவங்க அப்பா ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு ஓடுறா. அங்க இருக்க கேமரால செக் பண்ணி பார்த்தா ஒரு கேமரால ஒரு உருவம் தெரியும். அது பாக்கறதுக்கு மிருகம் மாதிரியும் இருக்காது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படியே பயத்துல மயக்கம் போட்டு அங்கேயே தூங்கிடுறா. அலாரம் அடிச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு மேல வருவா. கரெக்டா அந்த நேரத்துல இவளோட அப்பா வந்துருவாரு. அவர்கிட்ட நேத்து நைட் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்றா. அவ சொல்ற விஷயத்த எதையும் பெருசா எடுத்துக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நாசா ட்ரைனிங் முடிச்சிட்டு வா, அந்த கேமரா செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் இவளுக்கான அடுத்த கட்ட ட்ரைனிங்க கொடுக்குறாங்க. இவளோட உடம்புல ஏகப்பட்ட காயம், உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும். ஒருவேளை இதெல்லாம் சொன்னா அடுத்த மிஷனுக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டா. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வரான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நல்லா விசாரிச்சு பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சாமோட அப்பா அந்த சின்ன பொண்ணை தூக்கி பம்கின் கொஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க டெலஸ்கோப் கூட்டிட்டு போய் அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சாம் அவளோட ஹஸ்பண்ட் கூட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. சாம் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட உடம்புல இருக்க அடியை பத்தி சொல்லிடுவா. அது மட்டும் இல்லாம இன்னும் உடம்பு பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நைட் ஒரு ஏலியன் பார்த்திருப்பாளே, அதையும் சொல்லிடுவா. நான் பார்த்தது இந்த உலகத்தோட சேர்ந்தது கிடையாது, அது வேற உலகத்தோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவனாலையும் சுத்தமா நம்பவே முடியல. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அப்பங்காரனும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாம் அவளோட அப்பாவும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. சாமால சொல்லி அவங்க அப்பா கிட்ட புரிய வைக்க முடியல. அவங்க அப்பா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிருவாரு. அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. கரெக்டா காட்டும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு தனியா எங்கேயோ ஓடி போயிருவா. பேசிட்டே இருக்கும்போது அவளை காணோம்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா இவங்களை பயமுறுத்துறதுக்காக பின்னாடியே வந்து நின்று இருக்கா. அதுக்கப்புறம் அவ கையில இருக்க பூச்சியை காட்டுறா. திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து நிறைய பூச்சியை பறந்து வர ஆரம்பிக்கும். இவங்க 3 பேரும் பயந்து வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. வீடு சுத்தி ஃபுல்லா பூச்சியா வந்துடும். இவங்க அப்படியே பயந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூச்சி எல்லாமே இறந்து போயிடும். அது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக நாசால இருந்து வருவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புருஷங்காரன் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போயிட்டு நைட்டு கன்ஃபார்ம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். அவங்க 2 பேத்துக்கும் கை காட்ட போதுதான் இவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவ கையில இருக்க பிளாக் மார்க் அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட கால் பயங்கரமா வலிக்கும். ஷூவை கழட்டி பார்த்தா நகத்துல இருந்து ரத்தமா வரும். பாத்ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த நகம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்கும். பயங்கரமா சவுண்ட போட்டு அந்த நகத்தை கையாலேயே பிச்சு எடுத்துடுறா. அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெட்ல ஒரு விஷயத்த பாக்குறா. அதான் அந்த பூச்சி எல்லாம் பறந்து வந்துச்சு, அது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவா. அதுலயும் ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயத்த பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு பாடி மார்க் காட்டியிருப்பாங்க. பார்த்தா அதே மாதிரி இவளோட உடம்புலயும் இருக்கும். அதை பார்த்துட்டு என் உடம்புக்கு என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு செமையா பயந்துடுறா. கரெக்ட் டைம்ல அந்த வீடு ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சவுண்ட் போட ஆரம்பிக்கும். உடனே சேஃபா இருக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் வழியா ஓட ஆரம்பிக்கிறா. போற வழியில படி தடுக்கி விட்டு அப்படியே கீழே உருண்டு விழுகிறா. இவளோட முதுகுல ஒரு மார்க் இருக்குமே, அது பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு தொட்டு பார்த்தா ஜெல்லு மாதிரி ஏதோ ஒன்று கையில ஒட்டுது. எனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த செக்யூரிட்டி ரூம்க்கு ஓடிடுவா. இப்போ இந்த வீட்டுக்குள்ள இவ ஒருத்தி தான் இருப்பா. அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணும்போது 2 பேர் இருக்காங்கன்னு காட்டும். வீட்டுக்குள்ள இருக்க சிசிடிவி கேமரா வழியா பார்த்தா யாரோ இருக்க மாதிரி காட்டும். ஆனா கேமரால தெளிவா தெரியாது. இவ்வளவு அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. இவளை தேடி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வரும். ஆனா இந்த தற்குறிக்கு அது தெரியாது. ஏதோ ஒரு ஏலியன் தான் என்னை விரட்டிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சப்பா இவ கையில இருந்த பிளாக் மார்க் அப்படியே வினோதமா மாறுது. அது மட்டும் இல்லாம கடைசி 2 விரல் ஒண்ணு சேர்ந்துக்கும். கரெக்ட் டைம்ல இந்த புருஷங்காரனும் வீட்டுக்கு வந்துருவான். இவங்க வெளியே வரும்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த பாக்குறா. அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் போய் பாக்குறாங்க. இந்த பக்கம் அவ அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருவா. அதாவது ஒரு சீக்ரெட் வழி இருக்கும், அந்த வழியா வெளியே வந்திருப்பா. அதே டைமிங்ல அந்த அப்பங்காரனும் அந்த இடத்துல டீமை கூப்பிட்டு என்ட்ரி ஆகிருவான். அவனுக்கு அந்த மிருகத்தை பத்தி ஆல்ரெடி தெரியும் போல. இப்ப இவளோட பொண்ணு சாம காப்பாத்தணும்லாம் வரல, அந்த மிருகத்தை கொல்லணும், அப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பான். சாரி அது மிருகம் கிடையாது, ஏலியன். ஓகே, இந்த பக்கம் சாமோட உடம்புல அந்த பிளாக் மார்க்லாம் இருந்துச்சு, அது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவ உடம்புல என்ன நடக்குதுன்னு அவளாலே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த மிருகம் அந்த ஏலியன் முன்னாடி போய் மண்டிட்டு எனக்கு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அது அதோட கையை வச்சு இவளோட தலையை தூக்கும். அந்த ஏலியனோட முகத்தை பார்த்தா அது அப்படியே ஒரு அப்பாவி மிருகம் மாதிரி இருக்கு. பேசிட்டு இருக்கும் போது அந்த ஏலியன் அதோட தலையை கொண்டு வந்து இவளோட தலை மேல வைக்கும். அப்படியே பிளாஷ்பேக் என்ன நடந்துச்சுன்னு கொண்டு போறாங்க. இந்த ஏலியன் இருக்கு இந்த மாதிரி நிறைய பூமிக்கு வந்திருக்கும். அதை ஃபுல்லா அழிக்கிறதுக்காக இந்த அப்பங்காரன் அப்பயே பிளான் போட்டிருக்கான். அந்த ஏலியன்ல ஒண்ணு
பொண்ணு தான் இந்த மனுஷ ரூபத்துல மாறிடும். அந்த மனுஷ ரூபத்துல மாறினது தான் சாம். அதாவது இந்த கதையோட மெயின் கேரக்டர் ஹீரோயின் என்ன வேணா வச்சுக்கலாம். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே புருஷங்கார அந்த இடத்துக்கு வந்துடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து சாமுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதே இடத்துக்கு இந்த அப்பங்காரனும் வந்துடுறான். இப்போதான் இவன் அந்த உண்மையவே சொல்லுவான். சாம இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு காரணமே அந்த தப்பிச்சு போன எல்லா ஏலியனையும் திரும்பி வர வைக்கிறதுக்கு தான். இதை கேட்ட உடனே அந்த புருஷங்காரனுக்கு செமையா கோவம் வந்துருது. அவன் உடனே அப்பங்காரனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் சாம் அப்படியே ஏலியனாவே மாறுறா. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுல் ஏலியனாவே மாறிடுறா. சாம் போன் பேசிட்டு இருக்கும் போது நான் நல்ல அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. யார்கிட்ட? இந்த புருஷங்காரன் கிட்ட. அதுக்கு இப்ப வந்து பதில் சொல்லுவான், நீ ஒரு நல்ல அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா அப்படியே சொல்லிட்டு இருப்பான். ஏலியனா மாறின சாம் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போறா. அதுக்கப்புறம் சாம் ஸ்பேஸ்ஷிப்கே போயிடுறா. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஏன் அந்த அப்பங்காரன் கூட ஒன்னா சேர்ந்து பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். எண்டிங்ல வரும்போது தான் கதையை கொஞ்சம் டம்மியா முடிச்சிட்டாங்க. மற்றபடி கதையெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சரி, ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். என்னோட ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். இப்படிக்கு உங்கள் ஷங்க்ஸ்.